வணக்கம் தோழர்களே. நேற்று மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் அதுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம், கையெழுத்து இயக்கம் அப்படிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம தளபதி அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி நம்ம கழக தோழர்கள் ரொம்ப சிறப்பாகவும் சீரிய முறையிலையும் எல்லாமே நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல போலீஸ்காரங்க தாவேக தொண்டர்களை பேசி அடக்கிட்டாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ண ஒரு போராட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ண முடியுமோ. அவங்களுக்கு தெரியுமே, ஆளுகிற திமுக அரசுக்கு சொம்படி எத்தனையோ நிறையா நியூஸ் சேனல்லாம் இருக்குது. அவங்கள விட்டு இந்த மாதிரி வேலைலாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கை பற்றிலாம் பேசக்கூடிய தகுதி உங்கள்லாம் இருக்கா? நீங்கள் நம்ம பசங்க இவங்க போட்ட எல்லாத்துக்குமே உடனே ரிப்ளை கொடுத்துட்டாங்க. தக்க பதிலடி ரொம்ப சீரும் சிறப்புமாக எக்ஸ் தளத்துலேயும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே சிறப்பாக கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு கொடுக்கணும். மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கவே விடக்கூடாதுங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போல்லாம் அது மட்டும் இல்லாமல் தளபதி நேற்று ஒரு சம்பவமும் பண்ணிவிட்டார். எப்படின்னா, இவ்வளோ நாள் இவங்க திமுகங்கிற பேரை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, யார் எதிர்க்கிறோங்கிறதே வெளில சொல்ல மாட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தப்போ, நேற்று நம்ம தளபதி அவர்கள் இந்த திமுக அரசை நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம், அவங்க அப்படி ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கல, 26 நம்மளாம் சேர்ந்து இவங்களை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மாவே நம்ம ஆளுங்க கதறுவாங்க. இனிமேல் சொல்ல வேணும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக கதறல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல்